மகாராஜா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உன் தேவனை சந்திக்கப்படி ஆயத்தப்படுங்கள். நான் வாழ்கிற கால கடைசி காலம். என் அன்பு சகோதரா சகோதரியே, நான் வாழ்கிற காலம் ரொம்ப கடைசி காலமா இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆகினால மனம் திரும்புங்கள். ஆண்டவர் இயேசுவை விசுவாசிங்கள். விசுவாசிகளுக்கு எல்லா நன்மை கிடைக்கும். அருமையான கிராம ஜனங்களே, சிறுவர்களே, வாலிபர்களே, பெரியவர்களே, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களுக்கு ஒரு நற்செய்தி நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். நீங்க அநேகர் துக்கத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்ய இயேசு வல்லவரா இருக்கிறார், ஆவலா இருக்கிறார். இந்த ஆண்டவர் உங்க குடும்பங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். நீங்க நினைக்கலாம், இந்த உலகத்துல என்ன நேசிக்க யாருமே இல்லைன்னு நினைக்கலாம், என்னை விசாரிக்க யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம், என் கஷ்டத்தை யாருமே புரிந்துக்கல நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில அநேக பிரச்சனை இருக்கு, அநேக வேதனை இருக்கு, சொல்ல முடியாத கஷ்டம்தான் இருக்குன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா உங்களை விசாரிக்கிறவர், உங்களை நேசிக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இந்த ஆண்டவர் இயேசு நீங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் விடுதலை தருவார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த காரணம் நம்முடைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கதான். இந்த கடைசி காலம், கொடிய காலம், உலகம் முழுவதும் பாவம் பெருகிக்கிட்டே இருக்கு. பாவத்து சம்பளம் மரணம். பாவம் செய்கிறவர்கள் நித்திய நித்திய நரகத்துக்கு அடைவார்கள். பிரியமான சகோதரா சகோதரியே, இந்த ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு பூமியில ஒரு வாழ்க்கை உண்டு, பரலோகத்தில் ஒரு வாழ்க்கை உண்டு. ஆனால் இன்னைக்கு அநேகர் பாவத்துல சாபத்துல கட்டப்பட்டு இருக்கிறார்கள். ஐயோ, என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா, அதிசயம் நடக்காதா, ஆஸ்வதம் கிடைக்காதா, சந்தோஷம் கிடைக்காதா, எனக்கு ஒரு பாவத்தை விடுதலை கிடைக்குமான்னு அநேகர் ஏங்கலாம். இதுக்காக எவ்வளவு நேரத்தை செலவு பண்றாங்க, எங்கெங்கே போறாங்க. எங்கெங்க போனாலும் பாவத்தை விடுதலை கிடையாது, சாபத்தை விடுதலை கிடையாது. நீங்க இருக்கிற இடத்துல உங்க வீட்டுல, ஏசப்பா என் பாவத்தை மன்னியும், உங்களுடைய ரத்தத்தினால எனக்கு கழுவும் என்று முழு உள்ளத்தோடு பாவத்தை அறிக்கை செய்து நீங்க ஜெபிக்கும் போது நிச்சயமா உங்க பாவத்திலிருந்து சாபத்தை விடுதலை தந்து உங்களை ஆசீர்வாதமா வைப்பார். பாவம் செய்கிறவர்கள் ஆசுதமா இருக்க முடியாது. பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவின் வழியில நடக்கிறவர்கள் ஆசுதமா இருக்க முடியும். ஏனென்றால் பாவம் அழித்துவிடும், தேவனுடைய ஆசீர்வாதம் வாழ வைக்கும். பிரியமான சகோதரா சகோதரியே, உங்க குடும்பத்துல ஒரு விடுதலை வேண்டுமானால் இயேசுவை நீங்க நம்புங்கள். இந்த இயேசு நிச்சயமா உங்களுக்கு விடுதலை தருவார். குமாரன் இயேசு விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலாவீர்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயால் விடுதலை உண்டு. நான் வாழ்கிற காலம் கடைசி காலம். மகாராஜா இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போகிறார். ஆகையினால இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நான் வாழ்கிற காலம் கடைசி காலம். மகாராஜா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உன் தேவனை சந்திக்கப்படி ஆயத்தப்படுங்கள். நான் வாழ்கிற கால கடைசி காலம். என் அன்பு சகோதரா சகோதரியே, நான் வாழ்கிற காலம் ரொம்ப கடைசி காலமா இருக்கிறது. ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆகினால மனம் திரும்புங்கள். ஆண்டவர் இயேசுவை விசுவாசிங்கள். விசுவாசிகளுக்கு எல்லா நன்மை கிடைக்கும். ஆகினால நீங்க கூட இந்த நாட்களிலே அநேகர் வேதனையோடு கண்ணீரோடு சோர்ந்து போயிருக்கலாம். உங்க சோர்வுகள்லாம் விடுதலாக்க இயேசு வல்லவரா இருக்கிறார். உங்க கண்ணீரை துடைப்பார், உங்க கவலைகளை மாற்றுவார், உங்க கஷ்டத்தை மாற்றுவார், உங்க துன்பங்களை மாற்றுவார், உங்க துயரங்களை மாற்றுவார். உங்க வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்க சொந்த பந்தத்துக்கு மேலாக ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். ஆண்டவர் இயேசுகளை ரொம்ப நேசிக்கிறார். ஆகையினால் இந்த நற்செய்தி நாங்கள் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கிறோம். இந்த நற்செய்தி இயேசுவின் நற்செய்தி. இது உங்கள் வாழ்க்கை மாற்றக்கூடிய ஒரு ஆஸ்வதமான செய்தி. ஆண்டவர் இயேசு உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே, இந்த கிராமத்தை ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, விடுதலை இல்லாம இருக்கிற விடுதலை தாரும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ, கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, நீங்க அற்புதம் செய்து உங்க வாழ்க்கை மாற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே,
உங்க வாழ்க்கைகள் எல்லா கஷ்டத்தை மாற்றுங்க. அன்பின் பரலோக தந்தையே, இந்த கிராம மக்களை நீங்க ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். இந்த மக்களுடைய பாவத்திலிருந்து சாபத்தை விடுதலை கொடுத்து, கண்ணீரிலிருந்து கஷ்டத்திலிருந்து கடன் தொல்லிருந்து விடுதலை கொடுத்து, இவங்களை ஆசீர்வித்து உங்களை ரட்சிப்புகள் வழிநடத்தி உடைய வருகை நாள் ஆயத்தப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதியும், ஸ்கூல் போற பிள்ளைகளுடைய தேவைகளாக சந்தியும் ஆண்டவரே. உடைய ரத்த கொட்டை மறைத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.